இந்த திலீப்புக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னியே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளா? விளம்பரம் வந்திருக்கு பாரு. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் பிரபல தொழிலதிபர் திலீப் இன்று போல் என்றும் வாழ வாழ்த்தும் பிரியமுடன் நீத்து. ஹலோ, வெல்கம். வாங்க. என்ன பாக்குறீங்க? பர்த்டே கேக்ல இருக்க வேண்டியதெல்லாம் படிக்கட்டுல இருக்குன்னா நான் எதுவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். கலெக்டர் அம்மா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப கலெக்டரா இங்க வரல, ஜஸ்ட் ஒரு வெல்விஷரா என் கௌரவத்தை காப்பாத்துனதுக்கு நன்றியா உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பை பை, இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், உங்க பிறந்த நாள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். many many happy returns of the day. Thank you. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு பயப்படுறீங்களா? சரி, பயங்கிறது என் அகராதியிலே கிடையாது. அப்படி நான் இருந்திருந்தா நீங்க கொடுத்த கொஞ்ச நாள் அவகாசத்துக்கு நான் பணிஞ்சு போயிருக்கணுமே. ஏன் நிக்கிறீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. You know one thing, நான் கை குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா கொடுத்த பாலையே குடிச்சது இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு பொண்ணு என் கையில பூச்செண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நான் மறுக்காம வாங்கியிருக்கேன். வித்தியாசமா இல்ல? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பால் மணத்தை விட பூ மணம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். என்னங்க இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பூச்சண்டை கொண்டு வரும்போதே நினைச்சேன் சந்தேகம் வரும்னு. வந்துடுச்சு. வந்து கேளுங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க பர்த்டேனா வீட்டுல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், நிக்கிறது கூட இடம் இருக்காதுன்னு நினைச்சு வந்தா இங்க பார்த்தா யாரையும் காணுமே. எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களா? இங்க யாருமே வர மாட்டாங்க. ஏ? எனக்கு மனுஷங்களே பிடிக்காது. அப்படின்னா உங்களை வாழ்த்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்களே, அந்த நீத்து யாரு? அவ என் மனசு புரிஞ்சவ, என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறவ. ஓ, அந்த விளம்பரத்தை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். மோலாளி, நீத்து மேடத்தை அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தலாமா? ரொம்ப ஆர்வப்படுறாங்க போல இருக்கு. கரெக்ட். நீத்து மேடம். நீத்து மேடம். நீத்து மேடம். இதுவா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துச்சு? இதுவா பேப்பர்ல கொண்டு போய் விளம்பரம் கொடுக்கும்? ஆசைப்பட்டுச்சு, நாங்க தான் கொடுத்தோம். என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு ஐயாவை போன்ல மிரட்டினீங்களே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இதுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? இந்த வீட்டுல நாங்க யாரோட பேச முடியும்? இந்த மாதிரி மிருகங்களோட தான். எஸ், நான் மனுஷங்களை விட பிராணிகளை தான் அதிகமா நேசிக்கிறவன். வித்தியாசம் இல்ல? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். என் உத்தியோகத்துக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு நன்றி சொல்ல வந்த என்ன உபசரிப்பிலேயே திக்குமுக்காட வச்சிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். இது என்ன உபசரிப்பு? இன்னும் நிறைய இருக்கு. இந்தாங்க. என்னது? எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நாங்க செய்யற மரியாதை. வித்தியாசம் இல்ல? இது வந்து நான் நீங்க கலெக்டர்ங்கிற முறையில வாங்க வேண்டாம், என் வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்கிற முறையில வாங்கலாம். இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? பயப்படாதீங்க, பணம் இல்ல. வீட்டுக்கு போய் திறந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். Come on, take it. Thank you. Welcome. நான் வரேன்.
அக்கா இங்க வந்து பாரு. வளையல், குங்குமச்சிமிழ், ஐயோ பட்டு புடவை. யாரு எனக்கு வாங்கி கொடுத்தாரு அவரு? இல்ல இல்ல உனக்கு தான். அட இன்விடேஷன். மணமகன் திலீப் MBA, மணமகள் கல்பனா IAS. நீதான். மிஸ்டர், எஸ். என்ன இதெல்லாம்? யோ கணக்கு என்னையா? அது ஒண்ணுமில்ல முதலாளி. அவங்கள கேட்காம அவங்க கல்யாணத்துக்கு நீங்களே பத்திரிக்கை அடிச்சிட்டீங்களா? அதுக்காக நியாயம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க ரொம்ப படிச்ச பொண்ணு. உங்க அப்பா வார்த்தை நீங்க மீற மாட்டீங்கன்னு தான் நான் இதை செஞ்சேன். உங்க அப்பா சம்மதத்தோட தான் இதை செஞ்சேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் விளையாட்டு காரியம் இல்ல. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விளையாட்டலாம். ஷட் அப். லுக் மிஸ் கல்பனா. ஐஏஎஸ். ஐஎஸ். இது நான் விளையாட்ட நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மறுப்பு கடிதம் கொடுங்க. உங்க பேர்ல நாளைக்கு பேப்பர்ல பப்ளிஷ் பண்றேன். அப்புறம் இது கல்யாண விஷயம். நல்லா சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்து பதில் சொல்லுங்க. 24 hours டைம் கொடுக்குறேன். என்ன முதலாளி, பத்திரிக்கையும் வெளியிடுறீங்க, மறுப்பையும் வெளியிடுறேங்கிறீங்க. அப்ப நீங்க கட்டிங்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ரெண்டுக்குமே ஓகேயா? அப்பா, அப்பா, அப்பா இங்க. அங்கதான் இருக்காரே, போய் பாரு. அப்பா, நான் இல்லம்மா, நான் இல்ல. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். விருந்து வைக்கிறேன்னு சொல்லி என்ன கூட்டிக்கிட்டு போனாமா. ஒரு தட்டை கையில கொடுத்தா சாப்பிடுறதுக்கு தான் ஏதோ தரான்னு சொல்லிட்டு ரெடி ஆனேன். வாங்கினதுக்கு அப்புறம் தாமா தெரிஞ்சது அது தாம்பூல தட்டுன்னு. நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனே என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாமா. ஏன் வாங்குனதுல என்ன தப்புங்கற? பெத்த பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணுங்கிற உரிமை அப்பனுக்கு கிடையாதா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த பொட்டச்சிங்களை எல்லாம் IAS படிக்க வைக்க கூடாதுன்னு. நாம கோடு கிழிச்சா அதுக்கு வட்டம் போடும்னு சொன்னேன், கேட்டீங்களா? இதுவே என் பொண்ணா இருந்திருந்தா இப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசுவாளா? நல்லா பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி எடுத்து 2 இழுப்பு இழுத்துற மாட்டேன். இப்ப என்ன ஆச்சு? அக்கா அவரை கட்டிக்க மாட்டேன் நான் சொல்லிச்சு. பெத்த பொண்ணு பெறாத பொண்ணுன்னு பேசிக்கிட்டு. இன்னைக்கு நேத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. என்னைக்கு என் கையில குழந்தையோட இவ கழுத்துல தாலி கட்டணும் அன்னில இருந்து தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. விஸ்கிய கொடுத்தா தான் என் பொண்ணு யோசனை பண்ணுவா குடிக்கிறதுக்கு. விஷத்தை கொடுத்தா மட மண்ணு குடிச்சிடுவா இல்லம்மா. அப்பா, நீங்க விஷத்தை கொடுத்தா கூட குடிச்சிடலாம். ஆனா நீங்க பண்ணி இருக்கிற காரியம் இருக்க. ஏண்டி அவரு பண்ணுனதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இன்விடேஷன் அடிச்சிருக்காங்களே, அதுதான் தப்பு. நீ வாய் முடுறி. அவரு பாத்துட்டு வந்த மாப்பிள்ளை என்ன கூனா குருடா? பஞ்சையா பக்கரியா பெரிய கோடீஸ்வரன். அதானே, அவரு வீட்டு வாசப்படிக்கு மட்டும் 97 வருஷமா. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 55 வயசுதான். இதுல எவனாவது கால் கடதாசியா குடுத்துட்டானுங்கன்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. அப்புறம் பிஸ்காத்து மாதிரி பென்ஷன் தான் கிடைக்கும். அறிவு கட்டவள. என்னது? சும்மா சும்மா கால் கடதாசியை கொடுத்ததுக்கு அப்புறம் எவனாவது பென்ஷன் கொடுப்பானா? பாருமா, இனிமே எனக்கு உழைக்கிறதுக்கு வயசும் இல்ல, உடம்பும் இல்ல. குடும்பமே உன்னைத்தான் நம்பி இருக்கு. ஏதோ எங்க 2 பேரையும் விடு. 2 பேரும் போற கட்ட. உன் தங்கச்சிக்கு அது வேறு விட்டு போனாலும் விழுதாவது காப்பாத்துட்டுமேன்னு சொல்லிட்டு தான் உன்னை படிக்க வச்சோம். ஏதோ பகவான் நம்ம குடும்பத்துக்காக கண்ணை திறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ படிச்சவ, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி, எதுக்கு அந்த வெத்தலையில மறுபடியும் தண்ணி தெளிச்சு வை? எதுக்கா? ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டா அதே அவனுக்கு திருப்பி கொடுத்துடலாம்ல. மேடம், இன்னைக்கு ஈவினிங் தொட்டப்பட்டாவில் நடக்கிற தோடாஸ் மீட்டிங் போகணும். ஹலோ, கலெக்டர் இருக்காங்களா? திலீப் பேசுறேன். மேடம், உங்களுக்கு போன். ஹலோ, கலெக்டர் அம்மாவா? ஓ சாரி, கல்யாண பொண்ணா? ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கல்யாண இன்விடேஷனை ஊர் பூரா விநியோகம் பண்ணியாச்சு. பல பேசிக்கிட்டு இருக்காம விஷயத்துக்கு வாங்க. சுமாரியா முண்டம். சாரி, பக்கத்துல ஒரு நிமிஷம். வேற ஒண்ணும் இல்ல, உங்க சம்மதத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்மதத்தை சொல்லாட்டி ஊரே நாரிடும்னு நறுக்குற ஒரு போடு போடுங்க. இந்த பாருங்க, உங்க சம்மதத்தை சொன்னீங்கன்னா எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா நீங்க பாக்குற உத்தியோகம் ரொம்ப கௌரவமானது. இவ்வளவு பப்ளிசிட்டிக்கு அப்புறம் நீங்க மறுக்கலாம்னு நினைச்சா மூடுங்க. அத பத்தாது. அவங்க கல்யாணம் நடந்தாதான்
அவங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி ஏற்படும்னு அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட்ல ஒரு பிட் எடுத்து விடுங்க. ஹலோ, உங்க தங்கச்சி நினைச்சு பாருங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க. இந்த பாருங்க, டைம் இல்ல, ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் உங்க முடிவு சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை தட்டி விடுங்க. ஓஹோன்னு ஒர்க் அவுட் ஆகும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு பொண்ணு தான் விரும்புற ஒருத்தனை கல்யாணம் பண்றதை விட தன்னை விரும்புற ஒருத்தனை கல்யாணம் பண்றதுதான் ரொம்ப நல்லது. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். வித்தியாசம் இல்ல? ஒரு பொண்ணு தான் விரும்புற ஒருத்தனை கல்யாணம் பண்றதை விட தன்னை விரும்புற ஒருத்தனை கல்யாணம் பண்றதுதான் ரொம்ப நல்லது. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். வித்தியாசம் இல்ல? ஹலோ ஹலோ, யாரு? நான் தான் கலெக்டரோட அப்பா காலமேகம் பேசுறேன். நீங்க யாரு? புரியலையே. குஞ்சித பாதமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரு? முத்துப்பாண்டியா? முத்துப்பாண்டியா நினைச்சியா? நினைச்சு எப்படி ஜவுக்கா இருக்கலாம்? பாத்திரம்லாம் ஆச்சுத வரேன்னு சொன்னியே. சரகு ஓட்டிலா? எவ்வளவு போட்டிய? 8000 ஓட்டல. சரி நினைச்சு. என்னது மளிகை கடையா? யோ இருங்க. யாருங்க? ராசிபுர ரங்கநாயகியா? என் சம்சாரம் தான் அவங்க. ஆமா, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்பதான் உள்ள போய் கொஞ்சம் சாமானியம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வர போயிருக்காங்க. கூப்பிடுறேன். ஏண்டி ராசி ரங்கு வந்துட்டாங்க. என்ன? நீ தானே ராசி? ஆமா. நீ தானே ரங்கு? ஆமா. உனக்கு போன் வந்திருக்கு. புடி. எனக்கு யாரு இந்த நேரத்துல போன் பண்ணுவா? போன போட்டோட போய் கேட்டீங்க. என்ன வந்து கேக்குற? ஹலோ ஹலோ, நான் திலீப் பேசுறேன். கலெக்டர் அம்மா இருக்காங்களா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அறிவு இருந்தா என் குழந்தையோட உனக்கு நான் தாலி கட்டுறேன். இந்த போனு எனக்கு இல்ல. என்னமோ கரகரனிச்சு. நீ தான் அடிக்கடி போன் பேசுவேன்னு உன்னை கூப்பிட்டு கொடுத்தேன். ஓ அருமை சீமந்தா புத்திரி IAS கலெக்டர் அவளுக்கு தான் போனு கூப்பிட்டு. அவங்களுக்கா? ஆமா. பெரியவங்களுக்கா? ஹலோ, நான் தான் கலெக்டரோட அப்பா. அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. இத கூப்பிடுறேன். கல்பனா, கல்பனா, என்னப்பா? உனக்கு போன். ஹலோ. ஆடேங்கப்பா, நீங்க போனுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? நான் தான் பேசுறேன். நான் வர்றேன். மணி இப்ப 12:10. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. ஓகேனா ஓகே, இல்லைன்னா பேப்பர்ல மறுப்பு கொடுக்கணும். சீக்கிரம் முடிவு சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க போல இருக்கு. வச்சிடுறேன். ஹலோ, நான் திலீப் பேசுறேன். நீங்க தான் போன் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ரொம்ப குழப்பம் இருக்கீங்களா? இப்போ மணி 1:20. நீங்க முடிவு பண்ண வேண்டிய நேரம் இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. கலெக்டரும் சொல்றீங்க, பட்டுன்னு முடிவு எடுக்க வேண்டியதானே. போட வச்சுட்டுமா? உங்களை நினைச்சு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. முடிவு பண்ணிட்டீங்களா? என் முடிவை நாளைக்கு காலையில நான் நேரடியாவே சொல்றேன். ஆளாளு இப்படி பேசாம உட்கார்ந்திருந்தா எப்படி? பிக்னிக் வந்த மாதிரியே தெரியலையே. இப்போ என்னடி பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீ ஏற்கனவே பாட்டு பாடி தான் அவன் மொட்டை அடிச்சுக்கிட்டான். நான் சொல்றத கேளுங்க.
நான் எந்த வார்த்தையில பாடி முடிக்கிறேனோ அதே வார்த்தையில மத்தவங்க யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும். ஓகேயா? ஓகே. எங்க பாடு பார்க்கலாம்.